அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணாமலை ஆதாரங்களை மறைத்ததாக அண்ணாமலைக்கு எதிராக மனு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தவறான தகவலை வெளியிட்டிருந்தால் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணாமலை ஆதாரங்களை மறைத்ததாக அண்ணாமலைக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தன்னிடம் ஆதாரங்கள் இருப்பதாக கூறியிருந்த தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல ஆதாரங்களை மறைத்ததாக தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக எம்எல் ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அரசார் என தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் விசாரிக்க கோரி தேசிய மக்கள் கட்சி கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான எம்எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வழக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் 2024 ஆண்டு டிசம்பர் 23, 24 தேதிகளில் யாருடன் போனில் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஞானசேகரன் வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்ட மறுநாள் குற்றவாளி ஞானசேகருடன் காவல்துறை அதிகாரி தொலைபேசியில் பேசியதாக ஆதாரங்களை அண்ணாமலை வெளியிட்டார். ஆனால் இந்த வழக்கில் மறைக்கப்பட்டதாக அண்ணாமலை குறிப்பிட்ட அந்த சார் யார் என விசாரணை நடத்த வேண்டும் என காவல்துறை இயக்குநரிடம் மீண்டும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. பொதுமக்களுக்கு தவறான தகவலை கூறி இதற்காக அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும். தவறான தகவலை அண்ணாமலை வெளியிட்டிருந்தால் அதன்படி சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாட்டில் பல பிரச்சனைகள் உள்ளன, அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டுமா எனவும், இது போல வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் தினமும் 100 வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும், இதற்காக நேரத்தை வீணடிக்க முடியாது என தெரிவித்து அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில தான் இந்த உத்தரவுக்கு எதிராக எம்எல்ஏ ரவி என்பவர் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.